வாங்க இன்றைக்கி கத்திரிக்காய் காராமணி போட்டு எப்படி குழம்பு வைக்கிறதுன்னு சொல்கிறேங்க. நான் 100 கிராம் காராமணி எடுத்துருக்குங்க. ஒரு கைப்பிடி துவரம்பருப்புங்க, தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் விளக்கெண்ணெய், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு 3 விசில் விட்டு இறக்கிக்கோங்க. இப்போ காராமணி வெந்த உடனே கத்திரிக்காய், சின்ன வெங்காயம் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கிறதெல்லாம் போட்டு ஒரு கொதி வந்தோடனே மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, புளி ஒரு எலுமிச்சி நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் சைஸு புளி, தேங்காய் பேஸ்ட்டு இதெல்லாம் அரைச்சி விசில் போட்டு மூடிடுங்க. நான் தேங்காய் பேஸ்ட்டுக்கு 1/2 மூடி தேங்காய், 1/2 ஸ்பூன் சோம்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன், மீடியம் சைஸ் தக்காளி 3 போட்டிருக்குங்க. இதாங்க தேங்காய் பேஸ்ட் அரைச்சிருந்து. இப்போ குழம்பு விசில் விட்டு எடுத்தாச்சுங்க. இப்போ குழம்பு தாளிச்சிக்கலாங்க. நான் எண்ணெய் ஊற்றி வடகம் போட்டு கருவேப்பிலை தழை போட்டு பெருங்காயம் போட்டிருக்குங்க. இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.